முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அந்த அரசு செய்யவில்லை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு மேலும் தமிழகத்தில் தொடர்ந்து சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு தயவு செய்து விழித்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் துவங்குவதற்கு முன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது உங்களது கடமை என்பது பெற்றோர்களுடைய கருத்தாக இருக்கிறது, மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. பறவை காய்ச்சல் தடுப்பதற்கான அனைத்து பணிகளையும் சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேகதாது அணை குறித்து சர்வசாதாரணமாக அறிக்கையை கர்நாடக மாநிலத்தினுடைய முதல்வரும் துணை முதல்வரும் பத்திரிகையாளர்களிடம் வெளிப்படையாக பேசுவது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. தமிழகத்தில் மேகதாது அணை கட்டினால் இங்கே டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு இது பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, உயிர் பிரச்சனை. திமுக ஆட்சியாளர்கள் எந்த விதமான ஒரு ஆக்ரோஷமான பதிலையும் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்காக எதிரொலிக்கவில்லை என்றால் நிச்சயமாக கூட்டணி அரசியல் வாக்கு வங்கிக்காக கர்நாடகத்திலே காங்கிரஸுக்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் வருத்தமான செய்தி. விவசாயிகள் பக்கம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. நாட்டு மக்களுடைய சொத்துக்களை ஆய்வு செய்வது என்ற எண்ணமே தேர்தல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் சொல்கிறதாகவே மக்கள் கருதுகிறார்கள். மத்தியிலே பாஜக அரசும் சரி, பிரதமர் அவர்களும் சரி, வேற்றுமையிலே ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா என்ற உணர்வோடு இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் என்ற பிரிவுகள் பார்க்காமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் அனைவருக்கும் பொது வளர்ச்சி மற்றும் நாட்டுடைய பாதுகாப்பு